Good morning students. Today in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா strength of material torsion in shafts அத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டார்ஷனல் ஈக்குவேஷன் பத்தி பார்க்கலாம். இது முன்னாடி பெண்டிங்க்கு ஈக்குவேஷன் பார்த்திருப்போம். m/i = sigma by y = e by r னு. அதே மாதிரி தான் டார்ஷனுக்கும் t/j = tau/r = g theta by l இது சொல்லுவாங்க. t க்கு உங்களுக்கு டார்ஷன் மொமெண்ட், j ங்கிறது தெரியும். j என்னன்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் tau ங்கிறது shear stress, r ங்கிறது ரேடியஸ் ஆஃப் ஷாஃப்ட், g ங்கிறது உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் shear மாடுலஸ் னு சொல்லுவாங்க. theta ங்கிறது angular deflection, l ங்கிறது length of shaft. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா j பார்க்கலாம். ஸோ j ஓட ஃபார்முலா என்னன்னா izz னு சொல்லுவாங்க. இந்த ixx plus iyy, x ஆக்சிஸ்ல இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா plus y ஆக்சிஸ்ல இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டே ஆட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுவாங்க. ஸோ இது டிஃபரன்ஸ் செக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் ஷாஃப்ட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு ஷாஃப்ட்டுக்கு சர்க்கிளுக்கு என்ன பார்த்தோம், ixx πd/4/64, yக்கும் அதே தான். ஸோ இது j எவ்வளோ சாலிட் ஷாஃப்ட்டுக்கு πd/4/32. இப்போ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு இன்னர் டயா இருக்கு. ஸோ இது என்னன்னா ரெண்டு டயாவும் மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ π/32 இன்டூ D/4 மைனஸ் d/4. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. போலார் செக்ஷனல் மாடுலஸ் பார்த்தோம்னா ZP = J/R. ஸோ இங்கே இருக்க J அண்ட் R நம்ம டிவைட் பண்ணால் உங்களுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் போலார் செக்ஷனல் மாடுலஸ் கிடைச்சிடும். ஸோ போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை ரேடியஸ் ஆஃப் ஷாஃப்ட். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்மா தான். இப்போ சாலிட் ஷாஃப்ட் πd/4/32, இது d/2 ரேடியஸ். கேன்சல் ஆச்சுன்னா πd3/16. இதே உங்களுக்கு சாலிட் ஷாஃப்ட் இல்லாமல் உங்களுக்கு ஹாலோ ஷாஃப்டாக இருந்துச்சுன்னா மேலே அதே ஃபார்முலா தான் முன்னாடி பார்த்தது, d/4 - d/4. அவுட்டர் டை d/2, சாரி அவுட்டர் ரேடியஸ் d/2. பார்த்தோம்னா 2 கேன்சல் ஆச்சுன்னா 16 ஆகிடும். d மட்டும் இருக்கு. ஸோ கீழே d இருக்கு, அதை d கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா உள்ள இருக்க கேபிட்டல் d வெளியே கொண்டு வரோம். ஸோ d/4 அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டோம்னா d/4 - 1 1 - small d/4 D/4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் dd கேன்சல் ஆகுது, d கியூப் ஆகுது. ஸோ πd3/16. இந்த d/d ரேஷியோ kன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 - k/4. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ k = small dia by inner dia by outer dia. ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தது போலார் செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் சாலிட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட் ரெண்டு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அதில் பீமில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சொன்ன மாதிரி இப்போ ஷாஃப்டில் shear stress வருது. ஸோ டவு பார்த்தோன்னா t/j = tau/r, t/j = tau/r இருக்கும். r இந்த பக்கம் shear stress கண்டுபிடிச்சலாம். tr/j, இப்போ j/r நமக்கு தெரியும் ZP போலார் செக்ஷன் மாடுலஸ். ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணால் t/zpன்னு கிடச்சிடும். ஸோ ZP இப்போ நம்ம சாலிட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வேல்யூஸ் தெரியும். அதை டைரக்ட் சப்ஸ்டியூஷன் போட்டோன்னா இது πd3/16 சாலிட் ஷாஃப்ட்டுக்கு. ஸோ TSS உங்களுக்கு டார்ஷன் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட். நெக்ஸ்ட் டவு shear stress ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் பார்த்தோன்னா 16 THS, அதாவது ஹாலோ ஷாஃப்ட்க்குரிய டார்ஷனு. கீழே πD³ இன்டூ 1 - k/4. ஸோ இது உங்களுக்கு shear stress ஃபார் ஹாலோ ஷாஃப்ட். பீமில் உங்களுக்கு ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி பார்த்தோம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு டார்ஷனல் ரிஜிடிட்டி இருக்கும் ஷாஃப்டில். ஸோ அது GJ அது சேர்த்துனா டார்ஷனல் ரிஜிடிட்டி. பீமில் EI அதாவது யங்ஸ் மாடுலஸும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சேர்ந்துச்சுன்னா ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. இது ஷியர் மாடுலஸும் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சேர்ந்துச்சுன்னா டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மில் t/j = g theta by l இப்படின்னு இருக்கு. ஸோ இதை வச்சு இது என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ GJ இப்போ பார்த்தோம். ஸோ அதை ஒரு சைடு கொண்டு பண்ணுறோம். அதாவது j இந்த சைடு கொண்டு பண்ணிட்டீங்கன்னா சைடு என்ன TL/θன்னு கிடைக்கும்.
ஸோ இதான் வந்து உங்களுக்கு டார்ஷனல் ரிஜிடிட்டிக்குரிய ஃபார்முலா. ஸோ இது பார்த்தோம்னா டி பை டீட்டா வந்து உங்களுக்கு டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க, அதாவது டார்ஷனல் மூமெண்ட் பர் யூனிட் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க, கேடி டு எல் வந்து லென்த் ஆஃப் ஷாஃப்ட். ஸோ இதான் வந்து உங்களுக்கு டார்ஷனல் ரிஜிடிட்டி ஃபார்முலா. ஸோ இதில் கேடி வந்து நம்ம பேசணும்னா டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ். ஸோ இதோட ஃபார்முலா வந்து டார்ஷனல் மூமெண்ட் பை ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, ஸோ இதில் வந்து ரெண்டு ஷாஃப்ட்டுக்கும் சியர் ஸ்ட்ரெஸ் சேமாக இருக்குது, அதாவது அவுட்டர் டயா சேம் அண்ட் சியர் ஸ்ட்ரெஸ் சேம் ஃபார் சாலிட் ஷாஃப்ட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட். இப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கேஸ் அப்ளை ஆகும்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலாவோட இது சாராம்சம். என்னென்னா 16/πd³ வந்து அப்படியே கேன்சல் ஆகிடுது. இங்கே வந்து டவு ரெண்டுக்கு சேமுங்கிறதுனால இது ரெண்டும் ஈக்குவல் போட்டுருவோம். மேலே வந்து 16 கேன்சல், கீழே வந்து πd³ கேன்சல். இப்போ TSS is equal to THS by 1 minus k/4 இருக்கு. அப்போ THS by TSS னு போட்டோம்னா இந்த 1 minus k/4 அந்த பக்கம் போயிடும். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன் இதாக கிடைச்சிருக்கு. இதில் வந்து k வந்து பார்த்தோம்னா இப்போ 1/2 டயமீட்டர் ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து 1/2 இருக்குது. டிங்கிறது என்ன, ஸ்மால் டி பை கேபிட்டல் டி தானே, கேங்கிறது ஸ்மால் டி பை கேபிட்டல் டி. ஸோ இது வந்து 1/2 இருக்குது. அந்த ரேஷியோ 1/2 இருந்துச்சுன்னா என்ன பார்த்தோம்னா இந்த கிடைக்கிற உங்களுக்கு டார்ஷனல் ரேஷியோ வந்து 15/16 கிடைக்கும். இது வந்து 1/2/4 இருக்குது, இது வந்து 1/16 கிடைக்கும். மைனஸ் பண்ணால் 14/16 கிடைக்கும். அது வந்து ஒரு சம்மோட இது. அது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு சாலிட் ஷாஃப்ட் இருக்குது, அந்த இன்னொன்று வந்து ஹாலோ ஷாஃப்ட் இருக்குது. ரெண்டுக்கும் சேம் லென்த், சேம் சியர் மாடுலஸ், சேம் அவுட்டர் டயா, சேம் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். இன்னர் டயா வந்து d/2. இப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன சேமு, டீட்டா சேமு, லென்த்து சேமு, ஜி சேம் போத் ஹாலோ ஷாஃப்ட் அண்ட் சாலிட் ஷாஃப்ட். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம் என்ன, T/J = τ/r = gθ/L. ஸோ இல்லை gθ/L இருக்குது, இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கலாம், τ/r இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும், τ/r gθ/L, GA θ மூணுக்குமே சேம். அப்போ வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சுன்னா τ is proportional to r கிடைச்சிருக்கு. ஆர்னா என்ன, ரேடியஸ் ஆஃப் ஷாஃப்ட் வந்து அவுட்டர் டயா பை 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ டவ் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர் பை 2. சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் சேம் தான், ரெண்டுக்கும் அவுட்டர் டயா சேம் தான். அப்படி பார்த்தோம்னா சியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் ஈக்குவல் டு சியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபார்ம், இது வந்து ஒரு கொஸ்டின். ஸோ GA θL இதெல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து எது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் வந்து சேமாக இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பவரோட ஃபார்ம்லாம். இப்போ வந்து பவர் ஆஃப் ஷாஃப்ட் வந்து டார்க் இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டின்னு ஒரு ஃபார்முலா. ஸோ டார்க்குக்கு வந்து நமக்கு என்ன தெரியும், T/J = τ/r அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு, முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ T/J = τ/rன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதில் இருந்தால் டவ் இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதில் வந்து டார்க் இருக்குது கரெக்டாக. இந்த டார்க்கோட வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன டார்க்கோட வேல்யூ, πd³/16 × τ. இதான் டார்க்கோட வேல்யூ. அது வந்து அதில் நாங்கள் அப்ளை பண்ணலாம். πd³/16 × τ. இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம்னா டார்க் இஸ் ப்ரொபோஷனல் டு d³. ஸோ டயாவை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டார்க் வந்து 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டார்க் அண்ட் பவர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ டார்க் 8 டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவரும் 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பவர் இஸ் ப்ரொபோஷனல் டு d³ன்னு சொல்லிடலாம். டார்க் ப்ரொபோஷனல் டு d³னா பவரும் ப்ரொபோஷனல் டு d³. அண்ட் பவர் வந்து ஸ்பீடை பொறுத்தும் இருக்கும். ஸோ பவர் இஸ் ப்ரொபோஷனல் டு n/rpm. ஸோ காமன் சேர்த்தனோம்னா n/d³. ஸோ இதில் டயமீட்டரை மட்டும் கொண்டு வந்தோம்னா p/n பவர் 1/3.
ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. இது வந்து டயா எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டார்க் அண்ட் பவர் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக டெரிவேஷன் அது. நெக்ஸ்ட் வந்து 2 ஷாஃப்ட் இருக்கு, சேம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஒன்று வந்து சாலிட் ஷாஃப்ட், இன்னொன்று வந்து ஹாலோ ஷாஃப்ட். ஏரியா வந்து சேமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து இடையில வந்து உங்களுக்கு கட் இருக்குது கரெக்டாக, இடையில ஹாலோவாக இருக்கனால இது வந்து பெருசாகிடும் அவுட்டர். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏரியா வந்து சேம் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ராங்கர் ஷாஃப்ட்னா ஹாலோ ஷாஃப்ட் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கர் ஷாஃப்ட். அதாவது எப்போது சேம் கிராஸ் செக்ஷன் ஏரியாவாக இருந்தால். இதே உங்களுக்கு வந்து அவுட்டர் டயா சேமு அப்படின்னுச்சுன்னா எது வந்து ஸ்ட்ராங்கர் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் ஷாஃப்ட் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கர். ஏன் இங்கே மெட்டீரியலே கம்மியாக தான் இருக்குது, இங்கே வந்து மெட்டீரியல் அதிகமாக இருக்குது, இது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை கொண்டு போய் போட்டிங்கன்னா வீக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ சேம் அவுட்டர் டயா இருந்துச்சுன்னா சாலிட் ஷாஃப்ட் தான் கம்பேரிட்டிவாக ஸ்ட்ராங்காக. நெக்ஸ்ட் வந்து T/J = G∞/L. இதுலேருந்து எது என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா T1 இப்போ வந்து J வந்து அன்சைட் கொண்டு போயிடலாம். T1 Gங்கிறது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி மாறாது. ஸோ அதை வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு விட்டுடலாம். ஒரு 2 ஷாஃப்ட் சேம் மெட்டீரியல், அதில் வந்து டார்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ Gங்கிறது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு J × θ. இப்போ J வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டார்க்கும் உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். G வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை, ஒரு மெட்டீரியலுக்கு ஷியர் மாடலஸ் வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். இதில் என்ன இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, டார்க்கில் J ஒரு ஷாஃப்டோட போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ டைம்ஸ் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் இது வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஷாஃப்ட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் வந்து பார்க்கலாம். வந்து ஷாஃப்ட் வந்து சீரிஸ் கனெக்ஷனாக எப்படி சொல்கிறாங்கன்னா, வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்குது, இப்போ வந்து எண்டில் வந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க. ஸோ எண்டில் வந்து ஒரு டார்க் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்போசிட் எண்டில் வேறு டார்க், ஆப்போசிட் எண்டில் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு டார்க் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எண்டில் டார்க் கொடுக்கும்போது இந்த காம்போசிட் ஷாஃப்ட், இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது, இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது, 2 ஷாஃப்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து சேம் டார்க் தான் இருக்கும். இதில் எவ்வளோ டார்க் இருக்கோ அவ்வளோ டார்க் தான் இங்கே இருக்கும். இதே இந்த டார்க்கை வந்து எண்டில் கொடுக்காம உங்களுக்கு வந்து சென்டரில் டிரைவிங் டார்க் வந்து சென்டரில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த மெம்பருக்கு ஒரு இந்த எண்டுக்கு ஒரு டார்க் கிடைக்கும், இந்த எண்டுக்கு ஒரு டார்க் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு எப்போ வேல்யூ வேரி ஆகும்னா வந்து சென்டரில் டிரைவிங் டார்க் கொடுத்தா தான் இந்த டார்க்கோட வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். ஒரு எண்டில் கொடுக்கும்போது டார்க் இஸ் சேம் ஃபார் போத் ஷாஃப்ட்ஸ். ஸோ T = T1 × T2. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் வந்து வேரி ஆகும். ஸோ டோட்டல் ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் θ = θ1 + θ2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன வேரி ஆகுது, இதில் வந்து டார்க்கே வேரி ஆகுது. ஆனால் ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் வந்து இதில் சேம், ஒன்று வேரி ஆகும், ஒன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இதில் பார்த்தோம்னா எண்டில் அப்ளை ஆகும்போது உங்களுக்கு டார்க் வந்து சேமாக இருக்கும். டார்க் எப்போ மாறும்னா உங்களுக்கு சென்டரில் வந்து டிரைவிங் டார்க் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஷாஃப்ட்டுக்கும் டார்க் வந்து மாறும். ஸோ T1 + T2 போட்டுக்கணும். இதோட ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் வந்து சேமாக இருக்கும் 2 ஷாஃப்ட்டுக்கும். ஸோ இதான் ஷாஃப்ட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ஸோ வித் திஸ் நம்ம டார்சன் இன் ஷாஃப்ட் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணான்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிக் பிளேலிஸ்ட்டுக்கு அல்லது கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டுருங்க.